ஃபீவர். ஆமா. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே. அப்புறம் ஸ்கூல்ல நீங்க என்ன நினைச்சு? அப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமாம்மா. டியூ டேட் நாளைக்கு. இதை விட காமெடியான விஷயம் இருக்குமா? யாரு பார்ட்னர்ஸ்னு சொல்லு. நம்ம 2 பேரும் தான். ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்கள பத்தின ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூ? ஏன் இதுக்குலாம் கேட்காத, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். ஓகே, நாளைக்கு கொடுக்கணும். அப்போ இன்டர்வியூ நீ பார்த்துக்கோ, நான் ரைட்டர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பண்ணலாம். கிளம்புவோம்மா? கிளம்பலாம். வேலை இருக்கா? இல்லை போய் கிளம்புமா? இப்பயே கிளம்பலாம் கூட கிளம்பிடலாம். சரி போ கிளம்பு. ஓகே. என் பேர் குப்பன், ஊர் வந்து நொச்சி குப்பம். நான் கடலுக்கு தான் போகிறேன் நான். ஆனால் வந்து கடற்தொழில் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் கம்மியாக தான் இருக்குது. வருமானம் கம்மியாக இருக்குது எதுக்காகனாக்கா, கடல் சீற்றம் வெள்ளத்தின் நீரோட்டம் வந்து மாறி மாறி வர்றதால வருமானம் கம்மியாகுது. மீன் வளர்ச்சி கம்மி. இது எதனால? இன்னொன்று எதனானாக்கா, சுருக்கு வலையால தான் வந்து மீன் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. சுருக்கு வலை வந்து சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் அவங்களே பிடிச்சி அவங்களே சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த சில்லறை தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வருமானம் கம்மி. ஆனால் நம்ம போயிட்டு வர கஷ்டம் இங்கே கரை மேலே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் போயிட்டு வர கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அது என்ன கஷ்டம்னாக்கா, வலை கிளப்பும் போது கொஞ்சம் கூட மீன் சாப்பிட மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்தை நம்ம எப்படி காப்பாற்றுறது, அந்த ஒரு எண்ணத்துலேயே தான் நாங்கள் போகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவோம். இந்த கடல் அடி விட்டு தாண்டறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தால் நாங்கள் போவோம். அங்கே போயிட்டுனாக்கா 10 ரூபா கிடைக்குன்னு தாங்க நாங்கள் போகிறோம். ஆனால் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம வரும்போது குடும்பத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வருவோம் நாங்கள். இந்த சுருக்கு வலை இல்லைனாக்கா எல்லாத்துக்கும் வருமானம் அதிகமாக தான் கிடைக்கும். இன்னொன்று வந்து இந்த பிளாஸ்டிக்கு அது இதெல்லாம் வருதுங்கள, இந்த பிளாஸ்டிக்லாம் அதனால கூட வரும். மீன் வளர்ச்சி கம்மியாக தான் ஆகும். என் பேர் லதா வேலன். இது நொச்சிக்குப்பம் மெரினா கடற்கரை மீன் மார்க்கெட்டு. நாங்கள் வந்து பாரம்பரியாக இங்கே மீன் தொழில் பண்ணுறோம். எங்கள் முன்னோர்கள் காலத்திலேருந்து இங்கே மீன்பிடி தொழிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வருஷம் தவறாமல் இந்த மீன்பிடி தடைக்காலம்னு ஒன்று வரும். அந்த நேரத்தில் மீன்கள் முட்டையிடுற நேரம். அந்த டைம்ல வந்து மீன் வளர்ச்சி அதிகமாக கொடுக்கணும். இந்த வருஷம் மீன் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதால டைட்டான பொசிஷன் இருக்கு. ஏன் கம்மியாக இருக்குதுன்னு சரியா சொல்ல முடியல. ஆனால் ஒரு காரணம் இருக்கலாம். என்ன காரணம்னா, இப்போ வந்து நம்ம கடல்ல வந்து இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று வெடிச்சு சிதறச்சு இல்லையா? அதனால கொஞ்சம் மீன்பிடி காலமெல்லாம் மீன் வளர்ச்சி கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்களா இல்ல வெளியில பேச்சு அடிப்படுது? கடல் தன் கருப்பையில் நம் உணவை வளர்க்கிறாள். மனிதர்களே, அவளை மல்லாக்காதீர். ரொம்ப பதறாத. உனக்கும் என்ன தெரியும், எனக்கும் ஒண்ணு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கோம். ஏய், நீ யாரா? நீ எப்படி இங்க வந்த? ஏய், கத்தாத. எப்பப்பெல்லாம் உன் மனசாட்சி உறுத்துதோ அப்பப்பெல்லாம் நீ என்ன பாப்ப. உண்மையிலேயே பைத்தியம் முடிச்சிருச்சு போல. ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்துட்டு இருந்தியே, எப்படி போச்சு? இன்டர்வியூவா? அதே நீ கேக்குற? நான் முன்னாடியே சொன்னதுதான். உனக்கு எப்பப்பெல்லாம் மனசாட்சி உறுத்துதோ அப்ப நீ என்ன பாப்ப. இப்போ உறுத்துச்சு. எனக்கா?
எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அத்தனை பேரை பார்த்தியே, எல்லாரும் வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுல காமனா எல்லாரும் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னதுடா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? மீன் கம்மியாகுது, முன்ன இருந்த அளவுக்கு எண்ணிக்கை இல்லை, அப்புறம் அவங்கவுங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை சொல்றதுக்கு கூச்சமாவே இல்லையாடா? இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க பிரச்சனைக்கு கண்டிப்பா காரணமா இருக்கிறதே ஒரு மனுஷன் தான். என்ன இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்ல போறியா? நீதான் காரணம்னு சொல்ல வரல, ஆனா நீயும் ஒரு காரணம் தான். நான் எப்படிடா காரணம்? அவன் எனக்கும் அவங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லையே. இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு மெயின் காரணமா இருக்கிறது என்ன தெரியுமா? லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். அவன் டெய்லி லைஃப்ல சின்ன சின்னதா செய்யற விஷயம் ஒரு லார்ஜ் ஸ்கேலா எவ்வளவு பாதிக்குது அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காகவும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு லார்ஜ் ஸ்கேல் சொல்யூஷனை கிரியேட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் தான் யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். 2015ல தி யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு வைடா நடக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உருவாக்குனது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுதுன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் நீ முன்னாடியே படிச்சிருக்க. ஆனா இப்ப கேட்கும்போது தெரியலையே, ஐயோ ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது அப்படிம்ப. இன்னைக்கு நீ போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தல, அது வச்சு எந்த எஸ்டிஜி கடியில வரும்னு தெரியுமா? எஸ்டிஜி நம்பர் 14 லைஃப் பிலோ வாட்டர் அண்ட் எஸ்டிஜி நம்பர் 1 நோ பாவர்ட்டி. ஆனா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் யுனைடெட் நேஷன்ஸால மட்டும் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? நம்மளும் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அது எப்படி நம்மளால முடியும்? நான் ஒரு சாதாரண ஆள் தானே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இத பத்தி தெரியணும், எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். அது எப்படி நடக்கும்? நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், நம்ம அப்பா அம்மா இவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி சொன்னா கண்டிப்பா இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வரும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு சொல்றதுக்கு பதிலா எதுக்கெல்லாம் அச்சப்படணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பா பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா, இத பத்திலாம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு நீ என்ன பண்ண போற? தனியா பேசிட்டு இருக்க.